මේ ලෝකේ තමන්ගේ කැමැත්තට මොන දේවල් කරගෙන හිටියද ඒ පිළිබඳව අනිවාර්යෙන් හැම කෙනෙක්ගෙන්ම අල්ලාහ් තාලා අහනවා කියලා අල් කුර්ආනයේ ප්‍රකාශ කරනවා මාද අපස. එහෙනම් හැමෝගෙන්ම ප්‍රශ්න කිරීම තියෙනවා. හැමෝටම මේ ලෝකේ තනි පුද්ගලයින්ගෙන් අල්ලාහ් තාලා මොනවද මේ ලෝකේ කරේ? මම මග පෙන්නුවා නේද? ඇයි එහෙම හිටියේ නැත්තේ? நான் தாட்டித் தந்த அந்த வழிகாட்டலை நீ ஏன் பின்படுத்தல? குடும்பத்துக்காக, நண்பர்களுக்காக, ஊருக்காக, பட்டம் பதவி உள்ளவர்களுக்காக, பாடசாலையில் இருக்கிற அதிபருக்காக எல்லாம் விட்டு கொடுத்தி என்று நிச்சயம் அல்லாஹு தாலா கேள்வி கேட்க தான் போறான். இதுக்கு பிறகு வர வசனத்தை பாருங்க. இதுதான் கட்டுமையான அல்லாஹ்வோட கட்டளையை பாருங்க. பசுந்தான ஒரு கட்டளை. எங்கேயுமே யாருக்காகவும் இந்த மார்க்க பணியில் தயக்கம் வர தேவையில்லை என்றத இந்த வசனம் உறுதிப்படுத்துது. சூரா ஹிஜ்ர் 94வது வசனம் 15வது அத்தியாயம் 94வது வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், ஃபஸ்த பிமா துமர். இந்த வசனம் உறுதியான அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால் உமக்கு கட்டளையிடப்பட்டிருப்பதை வெளிப்படையாக அவர்களுக்கு அறிவிப்பீராக. என்னத்தை சொல்லப்பட்டிருக்கிறதோ ஓப்பனா செல்லுங்க சமூகத்தில். இதுதான் நாங்க செய்றோம். අපිට දන්සල් දෙන්න බෑ. අපිට තොරන් වලට සල්ලි දෙන්න බෑ. අපිට මේ දේවල් කරන්න හරාම්. මේ දේවල් වලට අපිට දන් දෙන්න බෑ. අපිට පුළුවන් දන් දෙන්න කාටද? හෘදයාබාධ ඉන්න රෝගීන්ට දෙන්න පුළුවන්. පිළිකා ස්පිරිතාලේ ඉන්න ඒ අයට දෙන්න පුළුවන්. ආබාධිත අයගේ හමුදා කඳවුරු වලට දෙන්න පුළුවන්. මව්පියන් බලාගෙන වැඩිහිටි නිවාස වලට දෙන්න පුළුවන්. පාසලේ ඉන්න ඉගෙන ගන්න බැරි ළමයින්ට සල්ලි දෙන්න පුළුවන්. මේවා හැරෙන්නට හැම දෙයකටම අපිට සල්ලி දෙන්න අපිට අනුමැතිය නැහැ. இஸ்லாமே එහෙම අපිට சல்லி දෙන්න බෑ. அந்த மனிதர்களுக்கு சிங்களமா இருக்கட்டும், தமிழர்களா இருக்கட்டும், கிறிஸ்டியனாலா இருக்கட்டும், அவங்களோட மார்க்க பணி ஒன்றுக்கு எங்களிடத்தில் வந்து சல்லி கேட்கிறாங்கன்னு சொன்னால் தெளிவாக சொல்ல வேண்டியதான். இதுக்கு எங்களுக்கு செலவழிக்கல, இது ஹராம், இரக்கமான முறையில சொல்ல வேண்டியதான். அதுக்கு பிறகும் எங்களோட சண்டை பிடிச்சாங்கன்னு சொன்னால் முடியுமான அளவு எங்களுடைய உடைமைகளை, பொருளாதாரங்களை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சண்டை பிடிக்க வேண்டியதான். இதுதான் இஸ்லாம், இதுதான் மார்க்கம். அது அந்நிய நாட்டிலேயா அல்லது சிறுபான்மை நாட்டிலேயா அல்லது பெரும்பான்மை நாட்டிலேயெல்லாம் மார்க்கம் சொல்லலை. பூமியில எங்கிருந்தாலும் உங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாக்க நீங்க போராடணும். பாதுகாத்து அவன் மௌத்தாகினால் அவன் நரகவாதி, நீங்க மௌத்தாகினால் ஷஹீத். இதைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதன்ட்ட எதிர்பார்க்கிறான். மார்க்க பணியில் தயக்கம் எந்த பொழுதும் தேவையில்லை என்றத